நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஸ்கீம்ல ஒரு பெஸ்டான ஒரு 6 ஸ்கீம் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வருஷத்துக்கு வெறும் 20 ரூபாய் கட்டா போதும் 2 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கு அப்படின்ற சுச்சுவேஷன்ல 5 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய மருத்துவத்தை உங்களுக்கு அரசாங்கம் ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம் கீழே நீங்க அப்ளை பண்ணியிருந்தா வயசானதுக்கு அப்புறமா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஒருவேளை மாதந்தோறும் இந்த 210 ரூபாய் நீங்க கட்டுறீங்கன்ற பட்சத்துல அரசாங்கம் உங்களுடைய 60 வயசுக்கு அப்புறமா 5000 ரூபாய் பென்ஷனா கொடுப்பாங்க. வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கேம்மா, ஆனா போதிய அளவுக்கு என்கிட்ட அந்த ஒரு அமௌண்ட் ஆனது என் கையில இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கவர்மெண்டே இந்த ஸ்கீம் கீழே உங்களுக்கு 2.6 லட்சம் வரைக்கும் கடனுதவி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஸ்கீம்லாம் என்ன, இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்ற பல விவரங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பாஸ் வாலா டெய்லி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. பொதுவாக ஒரு நபராக இருந்தாலும் சரி, ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்காகவே எப்படியெல்லாம் காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கலாம். ஏன்னா ஃபியூச்சர் ஓடி ஆடி இது பண்ணுற வயசுல நிறைய சம்பாதிச்சிரும். ஆனால் ஒரு 60 வயசுக்கு அப்புறமோ இல்லை சடனாக ஏதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்ற சுச்சுவேஷனில் நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே நிறைய பேர் இந்த சேவிங்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய காசு சேர்த்து வைக்கிறதான பழக்கமே இதனால தான். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது அப்படின்னும் போது அதை எடுத்து செலவு பண்ணும். அண்ட் மோர் ஓவர் ஏதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்னும் போது இருக்கிறத வச்சு ஒரு சிலவங்க செலவு பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலவங்க எதையாவது வித்து பணம், வீடு, நிலம், சொத்து பத்து எல்லாத்தையும் வித்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த செலவுகளை நம்ம பூர்த்தி செய்வோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. ஒருவேளை நீங்க இதுல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அரசாங்கமே உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும். எஸ், ஆமாங்க. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்றதே முக்காவாசி பேருக்கு தெரியறதே கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு தரமான ஒரு 6 ஸ்கீம் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்கீங்க, ஒரு கூலி தொழிலாளியா இருக்கீங்க, விவசாயியா இருக்கீங்க, அண்ட் மோர் ஓவர் ஒரு தின கூலி பார்த்து தாங்க என்னுடைய குடும்பத்தை நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரா இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஒரு 6 ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கீம் ஆனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. எஸ், இந்த ஒரு திட்டம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த திட்டத்தின் கீழே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்க குடும்பத்துல யாருக்காவது ரொம்ப ஒரு சிவியரான லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தான் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் ஆனது எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒன்று ஒரு ஹார்ட் சர்ஜரியா இருக்கலாம், இல்லை ஏதாவது டியூமர் கிளியர் பண்ற மாதிரி இருக்கும், கிட்னி இஷ்யூ, இந்த மாதிரி ரொம்ப லட்சக்கணக்கில் செலவு பண்ணணுங்க. பட் எங்க குடும்பத்துல அவ்வளவுலாம் ஏத்துக்க முடியாத அந்த ஒரு தொகை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அரசாங்கமே உங்களுடைய ட்ரீட்மெண்ட் செலவை எடுத்துக்கும். எஸ், நீங்க 5 lakhs வரைக்கும் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டை இந்த திட்டத்தின் கீழே பண்ணிக்க முடியும். ஸோ இந்த திட்டத்தின் கீழே யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்க அப்படின்னும் போது அவங்களாம் மட்டும்தான் இந்த திட்டத்தின் கீழே எலிஜிபிள். அதே மாதிரி அவங்க ஏதாவது ரொம்ப சீரியஸ் இல்னஸ்னால இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க இந்த திட்டத்தின் கீழே கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டை 5 லட்சம் வரைக்குமான அந்த கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் கீழே இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த திட்டத்துக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆயுஷ்மான் ஆப் இருக்கும். அந்த ஆப் மூலமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி சென்டராக இருக்கட்டும், இல்லை இ சேவை மையம் ஏதாவது இருக்குது அப்படின்னும் போது அங்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அரசு மருத்துவமனையில் இந்த ஆயுஷ்மான் திட்டம் இருக்கும் இல்லையா, அந்த திட்டத்தின் கீழே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீம் கீழே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். பட் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழே நீங்கள் அடையறீங்க அப்படின்னும் போது இந்த ஸ்கீம் கீழே ஒரு சில ஹாஸ்பிட்டல் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் இந்த கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டை நீங்க எடுத்துக்க முடியுமே தவிர எல்லா ஹாஸ்பிட்டலையும் நீங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயத்துமே கவனமா வச்சுக்கோங்க. இதுல 2வதா இருக்கக்கூடிய ஸ்கீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடல் பென்ஷன் யோஜனா. ஸோ இந்த பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றது. ஸோ எப்போதுமே ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்காங்க, இல்ல பிரைவேட்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னும் போது அவங்களுக்குன்னு ஒரு இபிஎஃப் அக்கௌண்ட் இருக்கும், இல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு மாதம்
பென்ஷன் வரா மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு. ஒரு தினக்கூலியா இருக்காங்க, ஒரு பூக்கடை வச்சிருக்கோம், இல்ல ஒரு பால் வண்டி வந்து நம்ம போட்டிருக்கோம், அவங்களுக்குலாம் 60 வயசுக்கு அப்புறமா இவங்களுக்குலாம் பென்ஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது இல்லையா? இவங்களுக்கு 60 வயசுக்கு மேல ஒரு நிதி உதவியானது தேவைப்படும் கண்டிப்பா. அவங்களுக்காக தான் இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இது எப்படி செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய 18வது வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள ஒரு ஏஜ் லிமிட் இருக்கும். உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாதம் மாதம் ஒரு தொகையானது கட்டுற மாதிரி இருக்கும். உங்களுடைய 40வது வயசு வரைக்கும் நீங்க இந்த தொகையை கட்டுவீங்க. உங்களுடைய 40வது வயசுல இருந்து 60வது வயசுக்குள்ள நீங்க கட்டின அமௌண்ட்டுக்கு ஒரு வட்டி வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? இந்த அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 60 வயசுக்கு அப்புறமா உங்களுக்கு மாதம் தோறும் உங்களுடைய அந்த ஏஜ் லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க எத்தனை வருஷம் கட்டியிருக்கீங்க அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அமௌண்ட் ஆனது ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு 30வது வயசுல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பென்ஷன் அமௌண்ட்டுமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஒருவேளை நீங்க அந்த 18 வயசுல இருந்தே ப்ராப்பரா கட்டிட்டு வரீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு மாதம் தோறும் 5000 ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த ஸ்கீம் கீழே உங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பெனிஃபிட் ஆயிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க யாராவது நாமினியா வந்து அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா? அந்த நாமினிக்கு வந்து ஒரு பார்ஷியல் அமௌண்ட் ஆனது அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தின் கீழே நான் பயனடையணும் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து நீங்க மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அப்படியே கட்டிட்டே வரலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட வந்து நெட் பேங்கிங் இருக்கு அப்படின்னும் போது நீங்க வந்து ஆன்லைன்லயே உங்க பேங்க் மூலியமாவே இதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதுல இருக்கக்கூடிய 3வது ஸ்கீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. எப்போதுமே நிறைய வீடியோல நானே சொல்லியிருப்பேன், ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இல்லாத நேரத்தில் நம்மளுடைய ஃபேமிலிக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? ஒருவேளை எனக்கு வெளியில பெரிய அளவுல இன்சூரன்ஸ் எது எடுக்கிறதுன்னு தெரியல போது அப்படின்னு சொல்லக்கூடிய நபரா இருக்கீங்கன்னும் போது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு கவர்மெண்ட் இன்சூரன்ஸை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுடைய வயது வரம்பானது உங்களுக்கு 18ல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்களா இருக்கணும். இதோடைய ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில இன்சூரன்ஸ்லாம் வந்து ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸா இருக்கும், இல்ல ஒரு சில இன்சூரன்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரல் டெத்தா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் வந்து கவரேஜ் வந்து கிளைம் பண்ண முடியும். பட் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் கீழே வந்து, அதாவது இந்த அட்டல் பென்ஷனா கீழே நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னும் போது உங்களுடைய டெத் என்ன பர்பஸா இருந்தாலும் எக்ஸப்ட் இந்த சூசைடு மத்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்லாம நேச்சுரல் டெத்தே வந்து ரோட் ஆக்சிடென்டா இருந்தாலும் சரி, இல்லை வந்து நேச்சுரல் டெத்தா இருந்தாலுமே நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் இங்க கவரேஜை நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும். இதுக்கான பிரீமியம் பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு நீங்க வெறும் 436 ரூபாய் தான் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டத்தின் கீழே நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், இல்ல நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இ சேவை மையம் இல்ல சிஎஸ்சி சென்டர் ஏதாவது இருக்கு அப்படின்னும் போது அங்க கூட நீங்க போய் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் கூடுதலா உங்களுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதார், அப்புறம் உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ், இதெல்லாம் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும். ஏன் இந்த பேங்க் டீடைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரீமியம் ஆனதை நீங்க ஆட்டோ டெபிட் பண்ற மாதிரி தான் வருஷம் உங்களுடைய பேங்க்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த 436 ரூபாயானது இவங்க ஆட்டோ டெபிட் பண்ணிப்பாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு பேங்க் டீடைல்ஸ்மே நீங்க சேர்த்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்க யாராவது நாமினியா போறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய நாமினி டீடைல்ஸ்மே சேர்த்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ். இதுல 4வது பார்க்கக்கூடியது பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. முன்னாடி பார்த்தது உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஆனா இந்த ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இது வந்து நீங்க ஏதாவது ஆக்சிடென்ட் மூலியமா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, இல்ல அடிபட்டுருச்சு, இல்ல வேற ஏதாவது வந்து இறந்துட்டீங்க அப்படின்னும் போது உங்களுடைய ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிருக்கு அப்படின்னா மட்டும்தான் இந்த திட்டத்தின் கீழே நீங்க கவரேஜ் ஆனதை கிளைம் பண்ணிக்க முடியும். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு நீங்க 20 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் எவ்வளவு நீங்க கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த திட்டத்தின் கீழே நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுடைய வயதானது 18ல இருந்து 70 வயசுக்குள்ள இருக்கணும். இதுக்குள்ள இருக்கக்கூடிய யார் வேணாலுமே இந்த திட்டத்தின் கீழே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த திட்டத்தின் கீழே நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ், அப்படி இல்லைன்னா உங்களுடைய பேங்க் ஏதாவது இருக்கு, இல்ல சிஎஸ்சி சென்டர் ஏதாவது இருக்கு அப்படின்னும் போது அங்க போய் கூட நீங்க அப்ளை பண்ணி இந்த ஸ்கீமை வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த வருஷத்துக்கு 20 ரூபாய் கட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலே இது உங்களுடைய பேங்க்ல இருந்தே ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த பிரீமியம் வந்து டெக் பண்ணிப்பாங்க. அதனால நீங்க போய் ஞாபகம் வச்சுட்டு கட்டணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. உங்க அக்கௌண்ட்ல அமௌண்ட் நீங்க கரெக்டா வச்சிருந்தாலே போதுமானது, ஆட்டோ டெபிட் ஆயிடும். இதுல 5வது பார்க்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஸ்கீம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. இந்த ஒரு ஸ்கீம் மெயினா கொண்டு வந்ததுக்கான முக்கியமான ரீசனே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொந்த வீடானது இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் வந்து கொண்டு வந்தாங்களே. இதோடைய முதல் கட்டம் வந்து முடிஞ்சு இப்ப அடுத்த கட்டம் பாத்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 அப்படின்ட்டு வந்து செயல்பட்டு இருக்கு. 2029 ஆகஸ்ட் 31 வரைக்கும் இந்த திட்டத்துக்கு நீங்க அப்ளை கூட நீங்க பண்ணிக்கலாம். சோ இந்த திட்டத்தின் கீழே என்ன மாதிரியான பெனிஃபிட் நம்ம என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொந்த வீடு அப்படின்றது எல்லாருடைய கனவு இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து சொந்த வீட்டுக்காக லோன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னும் போது இந்த திட்டத்தின் கீழே நீங்க அதிகப்படியான பயன்களை பெற முடியும். சோ யாரெல்லாம் இந்த திட்டத்தின் கீழே பயனடைய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எக்கனாமிக் வீக்கர் கிளாஸா இருக்கீங்க, இல்ல லோயர் இன்கம் குரூப்ல வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சர்டன் பர்சனா இருக்கீங்க, அப்படியே இல்லைன்னா மிடில் இன்கம் குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க எல்லாருமே இந்த திட்டத்தின் கீழே எலிஜிபிள். சோ இந்த திட்டத்தின் கீழே என்ன மாதிரியான சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கேட்டகரிஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கேட்டகரி வந்து இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஒரு வீடு கட்டுறதுக்கோ இல்ல வந்து ஒரு லோன் ஏதாவது ஹோம் லோன் போடுறீங்க அப்படின்னும் போது அந்த ஹோம் லோன் ஆனது உங்களுக்கு 8 லட்சத்துக்குள்ள இருக்கு அப்படின்னும் போது இந்த திட்டத்தின் கீழே நீங்க சப்சிடி பெற முடியும். எதுல சப்சிடி பெற முடியும் அப்படின்னா, இதுல வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க இல்லையா, அதுல நீங்க சப்சிடி பெற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8 லட்சத்துக்கு நீங்க வந்து ஒரு லோன் ஆனது எடுக்கிறீங்கன்னும் போது இவங்க உங்களுக்கு 4% இங்க சப்சிடி ஆனது உங்களுக்கு கொடுக்கப்படும். சோ தட் அந்த 4% அப்படின்றது உங்களுக்கு 1.80,000 வரைக்கும், அதாவது 1,80,000 வரைக்கும் இந்த சப்சிடியிலே வந்து போயிடும். மீதி இருக்கக்கூடிய தொகையானது அதாவது 6,20,000 மட்டும் தான் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சலுகைகள் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பெனிஃபிஷியரி லீட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஒரு லேண்ட் இருக்கு, அதுல நீங்க வீடு கட்ட போறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இதுல ஒரு சில சலுகைகளானது வந்து கொடுக்கப்படும். பட் இந்த சலுகையானது எப்படி வந்து இவங்க கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு லிமிட் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட் வந்து சொல்லியிருப்பாங்க, அதுக்குள்ள உங்களோட லேண்ட் ஆனது இருக்கு அப்படின்னும் போது மட்டும்தான் இந்த சலுகைகளை நீங்க பெற முடியும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அஃபோர்டபிள் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ். இந்த பப்ளிக் செக்டார், இந்த பிரைவேட் செக்டார் எல்லாம் வந்து ஒரு சில ஹவுசிங் ப்ராஜெக்ட் ஆனது போகும். ஸோ இதுல வந்து நீங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது அது வாங்குறதுக்கான ஒரு சில சலுகைகள் ஆனது இந்த திட்டத்தின் கீழே உங்களுக்கு கிடைக்கும். பட் இதுல இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ்க்கு அந்த அடிப்படையில தான் நீங்க அந்த வீடு வாங்குறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுல 4வதா இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா அஃபோர்டபிள் ரெண்டல் ஹவுசிங். ஸோ இது மெயினா யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊரு விட்டு ஊரு வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்க, ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல ஒரு ரெண்ட் ஆனது உங்களுக்கு ரெண்டல் ஹவுஸ் ஆனது தேவை போது இந்த திட்டத்தின் கீழே நீங்க அப்ளை பண்ணி அந்த ரெண்டல் ஹவுஸ்மே நீங்க வாங்கிக்க முடியும். சோ இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்றதுக்கு இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 அபிஷியல் வெப்சைட் போங்க. அதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இதுல நீங்க எந்த கேட்டகரிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய டீடைல்ஸ், உங்களுடைய லேண்ட் டீடைல்ஸ், அதுக்கப்புறமா உங்களுடைய பர்சனல் இன்கம் டீடைல்ஸ், இது எல்லாத்தையுமே கொடுத்து நீங்க அதிலே வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் ஆன்லைன்லயே. சோ இதுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார், பேன், இன்கம் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ், இது எல்லாம் தான் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். சோ இதுல கடைசியா இருக்கக்கூடியது பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. இந்த திட்டத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஆனது இந்த இது கீழே வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஆனது உங்களுக்கு இருக்காது. ஒரு மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்டா தான் இருக்கும். ஒரு 2000 ஒரு 1000 ரூபாய் நீங்க மினிமமா பேலன்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். சோ இது யாருக்கெல்லாம் ரொம்ப சிரமமா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பென்ஷன் வந்து வித்ட்ரா பண்றாங்க, இல்ல அரசு ஸ்கீம் கீழே ஏதாவது பெனிஃபிட் ஆகுறாங்க, மாதம் ஒரு தொகையானது வருது அப்படின்னும் போது அதை வித்ட்ரா பண்ணும்போது முழுமையா அந்த மினிமம் பேலன்ஸை வைக்காம ஒரு சில நபர்கள் வந்து வித்ட்ரா பண்ணிடுவாங்க. சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பெனால்டி போட்டு அந்த அக்கௌண்ட் ஆனது மைனஸ்ல போயிடும். அடுத்த மாசத்துக்கு அந்த தொகையானது வருது அப்படின்னும் போது அதை டிடெக்ட் பண்ணிக்கிட்டு தான் மீதி தொகையை இவங்க வித்ட்ரா பண்ற மாதிரியே இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய ஏழை எளிய மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் இந்த ஜன்தன் ஸ்கீமையே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சோ இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னும் போது எந்த ஒரு மினிமம் இதுவுமே நீங்க வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியமானது உங்களுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த பிஎம் ஜன்தன் அக்கௌண்ட் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஃப்ரீயா ரூபே டெபிட் கார்டு ஆனது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம 2 லட்சத்துக்கான ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இதுல நீங்க வந்து கவர் பண்ணிடுவாங்க. கூடுதலா உங்களுக்கு 30,000க்கான லைஃப் கவருமே உங்களுக்கு இதுலயே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு 6 மந்த்துக்கு ப்ராப்பர் டிரான்சாக்ஷன் ஆனது உங்ககிட்ட இருக்கு அப்படின்ட்டு வந்து கவனிக்கிறாங்கன்னும் போது உங்களுக்கு 10,000 rupees வரைக்குமே நீங்க ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியுமே வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல
இந்திய அரசாங்கத்தால வழங்கக்கூடிய ஒரு 6 ஸ்கீம் பத்தி தான் வந்து பார்த்திருந்தோம். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இந்த ஸ்கீம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏழை எளிய மக்களா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்கீம் எதெல்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, கண்டிப்பா இந்த ஸ்கீம் கீழ நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஒருவேளை இந்த ஒவ்வொரு ஸ்கீம் பத்தியும் ஒரு டீடைல்டு வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்ற பட்சத்துல அந்த ஸ்கீம் உடைய பெயரை மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தது அந்த ஸ்கீம் பத்தி ஒரு டீடைல்டு கிளியர் வீடியோ, ஒரு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணணும்ன்றதுல ஆரம்பிச்சு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்லாம் நீங்க அதில் ஃபில் பண்ணணும் அப்படின்ற வரைக்குமே உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோடய உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அதனால எந்த ஸ்கீம் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கீமோடைய பேரை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ குறித்து ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கு, கருத்துக்கள் இருக்கு அப்படின்னும் போது கூட தாராளமா அதையுமே பதிவு பண்ணுங்க. படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.